வணக்கம் முத்துக்கார்த்திகேயன். இது ஆங்குலர் பத்தின 6வது பகுதி. இதுல ஆங்குலர்ல காம்பனன்ட்ஸ் அப்படின்னா என்ன, அதை எப்படி கிரியேட் பண்றது, நியூவா எப்படி ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்றது அப்படின்றது பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுல ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு டெர்மினல்குள்ள போறேன். நியூ டெர்மினலுக்குள்ள போறேன். இதுல சிடி அப்படின்னு கொடுத்துட்டு ஆங்குலர் ஆங்குலர் ப்ராஜெக்ட். ஓகே, இதுல புதுசா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு என்ஜி கொடுத்துட்டு நியூ அப்படின்னு கொடுத்துட்டு காலேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றேன். ரவுட்டிங் நோ கொடுக்குறேன். டிஃபால்ட்டா சிஎஸ்எஸ் பார்த்தோம்னா டிஃபால்ட்டா சிஎஸ்எஸ் தான் யூஸ் பண்ண போறோம். அதுக்காக நான் அப்படியே என்டர் தட்டுறேன். ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ள மூவ் ஆகுறேன். சிடி காலேஜ் ஃபோல்டருக்குள்ள மூவ் ஆயிட்டு என்ஜி சர்வ் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகும். இதுல போயிட்டு லோக்கல் போஸ்ட் ரன் ஆயிடுச்சு. லோக்கல் போஸ்ட் 420 அப்படின்னு கொடுத்தோம்னா இதுதான் அவுட்புட். இந்த ஸ்கிரீன் தான் அவுட்புட். இது எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க போறேன். ஃபைல்ல ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துட்டு இந்த இத ஆங்குலர் ப்ராஜெக்ட்ஸ்ல காலேஜ் ஃபோல்டர் செலக்ட் பண்றேன். எனக்கு இந்த காலேஜ் அப்படின்ற ஃபோல்டர் செலக்ட் ஆயிடுச்சு. இதுல பார்த்தோம் அப்படின்னா சோர்ஸ் அப்படின்ற ஃபோல்டர்ல போனோம்னா ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அந்த ஆஃப்ன்ற ஃபோல்டர்ல index.html இருக்கு. இந்த index.htmlல ஆஃப் ரூட் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. அதுக்கு முன்னால இங்க பார்த்தோம் அப்படின்னா app.component.ds அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. இதுல செலக்டர் ஆஃப் ரூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது index.html தான் மெயினா ரன் பண்றது. இதுல ஆஃப் ரூட் அப்படின்னு ஒரு டேக் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃப் ரூட் அப்படின்ற டேக் என்ன பண்ணணும் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. app.component.ds கொடுத்துருக்காங்க. அதாவது செலக்டர் ஆஃப் ரூட். இந்த ஆஃப் ரூட் அப்படின்ற செலக்டரை யூஸ் பண்ணும் போது எனக்கு app.component.html ஃபைல் எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப அந்த app.component.html ஃபைல் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கு app.html ஃபைல். இதுதான் நம்ம பார்க்கலாம் அவுட்புட். இந்த அவுட்புட் இங்க இருந்துதான் வருது. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு டெலீட் கொடுத்துறேன். கொடுத்துட்டு h1 அப்படின்னு டேக் கொடுத்துட்டு வெல்கம் டு ஆங்குலர் கோர்ஸ் பை கார்த்திகேயன் அப்படி கொடுத்து ஓகே, கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வெல்கம் டு ரெப்ரஸ் பண்ணேன். வெல்கம் டு ஆங்குலர் கோர்ஸ் பை கார்த்திகேயன். இது அவுட்புட்ல கிடைச்சிது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா புதுசா ஒரு காம்பனன்ட் இப்போ நான் அதை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இந்த app.component.cs அப்படின்றது மெயின் ஃபைலு. இந்த ரூட் ஃபைலு ஆஃப் ரூட் அப்படின்னு சொல்லி ஒரு செலக்டர் இருக்கு. இந்த ஆஃப் ரூட் அப்படின்ற செலக்டரை யூஸ் பண்ணும்போது எனக்கு app.component.html ஃபைல்ல என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணும்.
இந்த ஆப் டாட் காம்பனன்ட் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெல்கம் டு ஆங்குலர் கோர்ஸ் கார்த்திகேயன் கொடுத்துருக்கேன். இந்த ஆப் டாட் காம்பனன்ட் டாட் டிஎஸ்ல வந்து செலக்டர் வந்து ஆப் ரூட் கொடுத்துருக்கேன். இந்த செலக்டர் ஆப் ரூட் எங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் ஒரு ஃபைல் இருக்கு, அதில் ஆப் ரூட்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த ஆப் ரூட் அப்படின்ற செலக்டர் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து இந்த ஆப் டாட் காம்பனன்ட் டாட் HTML இருக்க ஃபைல் வந்து டிஸ்பிளே ஆகணும். எனக்கு இந்த ஆப் டாட் காம்பனன்ட் டாட் HTML ஃபைல் என்ன இருக்கு அப்படின்னா வெல்கம் டு ஆங்குலர் கோர்ஸ் கார்த்திகேயன் இருக்கு. இது எங்க இருந்து சரி இந்த ஆஃப் ரூட் ரைட்டு இது ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆப் காம்பனன்ட் தான் வந்து புஷ் ஸ்டாப் ஆகணும்னு சொல்லி ஆப் டாட் மாடல் டாட் டிஎஸ் அப்படின்ற ஃபைல்ல ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து புஷ் ஸ்டாப் எதுல ஆகணும்னா ஆப் டாட் காம்பனன்ட் தான் ஃபர்ஸ்ட் புஷ் ஸ்டாப் ஆகணும். ஆப் டாட் காம்பனன்ட் டாட் டிஎஸ்ல பார்த்தோம் அப்படின்னா செலக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆப் ரூட் செலக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்பெல்லாம் நான் ஆப் ரூட் செலக்டர் யூஸ் பண்றேனோ அப்பெல்லாம் எனக்கு வந்து ஆப் டாட் காம்பனன்ட் டாட் HTML ஃபைல் வந்து ரன் ஆகணும். எனக்கு இந்த ஆப் டாட் HTML ஃபைல வந்து இந்த வெல்கம் டு ஆங்குலர் கோர்ஸ் கார்த்திகேயன் கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ நான் அவுட்புட்ல பார்த்தேன் அப்படின்னா அந்த மாதிரி காட்டுது, வெல்கம் டு ஆங்குலர் கோர்ஸ் கார்த்திகேயன் காட்டுது. ஓகே, இப்போ நான் புதுசா ஒரு காம்பனன்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஆப் காம்பனன்ட் வந்து ரூட் காம்பனன்ட், அதுக்குள்ள ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். கோர்சஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். கோர்சஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு காம்பனன்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அந்த காம்பனன்ட்க்கு வந்து நம்ம டிஃபால்ட்டா என்ன நேம் வைக்கலாம்னா கோர்சஸ் அப்படின்ற காம்பனன்ட் ஃபோல்டர் நேம் வச்சுட்டு டாட் காம்பனன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு டாட் டிஎஸ் அப்படின்னு கொடுக்குறேன். டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல். இப்போ புதுசா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றதுக்கு கிளாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கோர்சஸ் அப்படின்ற ஃபைல் நேமை வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல்ல கொடுக்கணும் பை கன்வென்ஷன். அதோட சஃபிக்ஸா வந்து காம்பனன்ட் வந்து யூஸ் பண்ணணும். கோர்சஸ் காம்பனன்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் எதிரே இந்த கிளாஸை மற்ற கிளாஸ்ல யூஸ் பண்ணணும்னா இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும், அப்பதான் மற்ற கிளாஸ்ல வந்து யூஸ் பண்ண முடியும். எக்ஸ்போர்ட். ஓகே, இப்ப காம்பனன்ட் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து காம்பனன்ட் வந்து ஃபைல்ல வந்து இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் காம்பனன்ட் ஃப்ரம் ஆங்குலர் கோட் அப்படின்ற ஃபைல்ல இருந்து இம்போர்ட் பண்றோம். அடுத்து டெக்கரேட்டர் யூஸ் பண்ணணும். டெக்கரேட்டர்னா ஆட் போட்டு காம்பனன்ட் அப்படின்னு போடணும். ஆட் போட்டு காம்பனன்ட் அப்படின்னு போட்டுட்டு இது பக்கத்துல வந்து ஒரு மெத்தட் பாஸ் பண்ற மாதிரி ஒரு ஓப்பன் பேக் க்ளோஸ் பேக் யூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து ஒரு கர்லி பேஸ்ட் போட்டுட்டு உள்ள வந்து செலக்டர், அதாவது ஆப் ரூட்ல யூஸ் பண்ண செலக்டர் மாதிரி எனக்கு இந்த காம்பனன்ட்டுக்கு என்ன செலக்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆப் அப்படின்னு போட்டுட்டு ஹைபன் போட்டுட்டு கோர்சஸ். இந்த ஆப் ஹைபன் கோர்சஸ் அப்படின்றத ஒரு சிங்கிள் பிராக்கெட்குள்ள சிங்கிள் கோர்ஸ்ல போட்டுட்டு எனக்கு எங்கெல்லாம் ஆப் டாட் காம் கோர்சஸ் இந்த டேக்கை யூஸ் பண்றனோ அங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து டெம்ப்ளேட் என்ன டெம்ப்ளேட் எழுதணும் அப்படின்னா அதை ஒரு சிங்கிள் கோர்ஸ்ல போறேன். H1 காம்பனன்ட் கிரியேஷன் அப்படின்னு போறேன். காம்பனன்ட் கிரியேஷன் அப்படி போட்டுட்டு H1. ஓகே, எனக்கு எங்கெல்லாம் ஆப் டாட் கோர்சஸ் ஆப் ஹைபன் கோர்சஸ் இந்த டேக்கை யூஸ் பண்றோனோ அங்கெல்லாம் எனக்கு வந்து காம்பனன்ட் கிரியேஷன் சொல்லி டிஸ்பிளே ஆகணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஆப் டாட் காம்பனன்ட் டாட் HTML வந்து போயிட்டு இதுக்கு கீழே இந்த ஆப் கோர்சஸ் அப்படின்ற இந்த டேக்கை வந்து யூஸ் பண்றேன். இந்த இடத்துல வந்து என்ன ரீப்ளேஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கோர்ஸ் டாட் காமன் டிஎஸ்ல இருக்க
காம்பனன்ட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு H1 டேக் வந்து யூஸ் பண்ணி எழுதிருப்போம். அதுதான் வந்து ரீப்ளேஸ் ஆகணும். சரி, இது எப்படி ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபைல்ல சேவ் பண்ணிடுறேன். இப்போ இங்க போய் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப் சாரி, இங்க மாடல் டாட் சிஎஸ்எஸ்ல போயிட்டு இங்க நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். இதை வந்து டெக்கரேஷன்ல வந்து மாடல் டாட் டிஎஸ்பில போட்டு இப்போ நம்ம புதுசா கிளாஸ் கோர்சஸ் காம்பனன்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை வந்து இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணியாச்சு, டிக்ளரேஷன்ல ஆட் பண்ணியாச்சு. டிக்ளரேஷன்ல கோர்சஸ் காம்பனன்ட் ஆட் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக் இம்போர்ட் ஆயிரும். இப்போ ஃபைல்ல போயிட்டு சேவ் கொடுக்குறேன். இப்போ நம்ம அவுட்புட் பார்த்தோம்னா மாறி இருக்கும். கோர்சஸ் காம்பனன்ட் கிரியேஷன்ஸ் அவுட்புட் வந்து வந்திருக்கும். இப்படிதான் புதுசா வந்து கிரியேட் பண்றது, காம்பனன்ட் கிரியேட் பண்றது இப்படிதான். அடுத்த வீடியோல இதே இதை எப்படி வந்து நம்ம வந்து சிஎல்ஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்றது, தனித்தனி ஃபைலா கிரியேட் பண்ணாம சிஎல்ஐ யூஸ் பண்ணி காம்பனன்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றதை பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணிட்டுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். முத்துக்கார்த்திகேயன், மதுரை. வணக்கம்.